நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, hello and welcome to Airtel Super Singer 4 powered by Energy Tharum Gold Winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். So கல்லூரி சாலையில பப்பர்பட்டி பாலாஜி, எஸ், நீ இப்போ வந்து ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கிறது பரீட்சையில் பாஸ் ஆவது எப்படி அப்படின்ட்டு, பாட்டில் பாஸ் ஆவது எப்படி அப்படின்னு வந்து ரொம்ப சீரியஸாக உட்காந்து இருக்கக்கூடிய இந்த 28 கண்டஸ்டன்ஸோட வந்து நம்ம நீ கற்றுக்கிட்டு இருக்க. எஸ், ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம காலேஜ் நம்ம தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம். வெரி குட். ஸோ நம்மளுடைய இன்ஸ்பெக்டர்ஸ் இன்விஜிலேட்டர்ஸ்லாம் வந்து நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஓகே ஓகேவா? எப்பொழுதுமே வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மாதிரி லுக் இருக்கக்கூடிய மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் அவர்களை வெல்கம் பண்ணிக்கிறோம். அண்ட் அடுத்ததாக நம்ம வெல்கம் பண்ணுவது சுஜாதா மிஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் புகழ்பெற்ற பிடி மாஸ்டராக இருக்கக்கூடிய உன்னிகிருஷ்ணன் அவர்களையும் வெல்கம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜோடைய மிக பொறுப்பான ஸ்ட்ரிக்டான பிரின்சிபல் அவரையும் வெல்கம் பண்ண போகிறோம். லெட்ஸ் வெல்கம் இந்தியாஸ் லீடிங் வாய்ஸ் எக்ஸ்பர்ட் அனந்த் வைத்தியநாதன் சார். பட் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எல்லாரும் எப்படி தான் கூப்பிடுவாங்க? எப்படி? வைரஸ் வைத்தியநாதன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன் அப்படி? அதாவது நண்பன் படத்தில் நம்ம சத்யராஜ் சார் வைரஸ்ன்னு பேர் வச்சிருப்பாங்க தெரியுமா? ஸ்ட்ரிக்டா பிரில்லியண்டா பயங்கரமா இருப்பார். ஓகேவா? அதே மாதிரி தான் நம்ம வந்து இவர் வைரஸ் வைத்தியநாதனா வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக அவர் மாறி இருக்காரு. அது வந்து சாதாரணமா மாறல, அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. எப்படி வந்து வைரஸ் அவர்களுக்கு வந்து அவருடைய பெரிய பிரின்சிபல் வந்து ஒரு பேனாவை கொடுத்தாரோ, இதே மாதிரி ஒன்ன மாதிரி யாரோ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இருக்கும்போது அவங்க கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு, அதே மாதிரி அவரோட குருநாதர் ஒரு மோதிரத்தை கொடுத்துருக்காரு. காட்டுங்க சார். பா. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய 28 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ண போறவங்கள யார் வந்து சூப்பரா டாப் மோஸ்டா பாடுறீங்களோ அவங்களுக்கு வைரஸ் வைத்தியநாதன் அவர்களுடைய சுண்டி விரல் இருக்கக்கூடிய ஹார்ட்டின் மோதிரம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நான் ஒன்று சொல்றேன், நீங்க ஸ்ருதி தாளம் மாத்திரம் பாடினா அவுட்டு, நாட் பாஸ். நீங்க வந்து ஆட்டிடியூட் பாடி ஃபுல்லா என்டர்டெயின் பண்ணி ஃபுல்லா கிளாப்ஸ் வாங்குறவங்களுக்கு தான் இந்த மோதிரம். பிளஸ் அவங்களுடைய லைஃப்ல நடக்கிற திருட்டுத்தமான நடக்கக்கூடிய காதல் பத்தி அவங்க இங்க பேசி ஆனோம். ஓ, வெரி குட். ஸோ இன்னைக்கு நம்ம வைரஸ் வைத்தியநாதன் அவர்கள் இருந்த அந்த மோதிரத்தை உசார் பண்றதுக்கு யார் பாட வராங்க உனக்கு தெரியுமா? தெரியும். யாரு? டெல்லி கணேஷ். டெல்லி கணேஷ் அவர் வீட்டில் இருப்பாருப்பா. இங்கே வரப்போறது வந்து பார்த்தீங்கன்னா வேற கணேஷ். எந்த கணேஷ்? வெறும் கணேஷ் இல்ல, கணேஷ் வெங்கட்ராம். கணேஷ் வெங்கட்ராமன் வாங்க. வருவது ஒரு முறை உலகிலே, இதை அறிகிற மனிதனும் கடவுளே. தவறுகள் தீர்ந்திடும் வரையிலே, வரும் தடைகளை தவிர்ந்திடும் மனதிலே. நம்மை நாமே உணர்ந்தாலே கிடையாது வேதனை மனதிலே. நதி போலே நடந்தாலே ஒரு கோடி சூரியன் தரையிலே. நண்பா சிறகுகள் விரித்திடு பறக்கலாம், வரும் சிரமங்கள் பொறுத்திடு சிரிக்கலாம். அலைகடல் என தினம் குதிக்கலாம், கடல் கடந்தொரு புயலையும் கடக்கலாம். நம்மை நாமே உணர்ந்தாலே கிடையாது வேதனை மனதிலே. நதி போலே நடந்தாலே ஒரு கோடி சூரியனும் தரையிலே. நண்பா ஒன்று மாறும் என்று காத்திருப்பதா நல்லது. காலம் தன்னை மாறச் செய்யும் சாட்டை நெஞ்சிலே உள்ளது. தூசியாலே கலங்கும் விழியை துடை
ரசிப்பதா ரசித்திரம் காற்றும் கூட நமது பெயரை உரைப்பதே சரித்திரம் நண்பா வா நண்பா நண்பா வா நண்பா என் நண்பா நீதானே கணேஷ் யார் இந்த நண்பன்? உன் பேர் வைஷ்ணவ், என்னோட காலேஜ் மேட். இது வரைக்கும் 3 வருஷம் காலேஜ் நடந்ததில் ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் காலேஜ். ஸோ த்ரூ அவுட் படிப்புலையும் சரி இதுலையும் சரி என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான். கணேஷ்னா ரொம்ப நல்லா படிப்பான். He manages both well. I'm very proud of him. Great. Nice to see you guys. It's nice to dedicate this song to your friend. அவரை கூப்பிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப இட் வாஸ் அ டச்சிங் மூமெண்ட். நல்லா பாடினேன். ரொம்ப சந்தோஷம் என்னென்னா சாய்சரன் பாடின பாட்டு இது. Hats off to சாய்சரன் for not just being the Airtel super singer. இந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடுறான். And we are always proud of சாய்சரன். நல்லா பாடுங்க. And you have a style. உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. That character and the identity அது போகும். That will take you. மீதி if you start working on your other musical aspects, it will take you somewhere else. So good luck and thank you for coming. கணேஷ் ரொம்ப நல்லா பாடினேன். எஸ்பெஷலி பல்லவி சரணம் கொஞ்சம் ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ அது கன்சிஸ்டண்டாக ட்ரை டு பிரிங் இட் அவுட். ஓகே பட் நல்லா பாடினேன் கணேஷ். யூ ஆர் அகெயின் another singer. I think you are very promising. கணேஷ் உங்களுக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது. நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எவ்ரிதிங் இஸ் நைஸ். வெரி எஃபெக்டிவ் சாங் ஆக்சுவலி. அது நல்ல ஹைஸ் இருக்குது, கீழியும் இருக்குது. ஸோ அந்த லோஸ் பாடும்போது இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் அண்ட் லிட்டில் மோர் பளிச்சுன்னு அப்படி வந்திருக்கணும். கண்டிப்பாக இது நீங்கள் பாருங்கள், அது எப்படி அதை ஹவு டு ஓவர் கம் தேட். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, குட் லக். ஒரு சாதாரண கணேஷ் கிடையாது, சீன் கணேஷ். நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு 50 மார்க் கிட்ட இப்போ ரெடியாக தயாராக காத்துட்ருக்கு. இப்போ மீதி 50 மார்க்கு உன்னுடைய காதல் கதையை பற்றி சொல்லணும். அதெல்லாம் இல்லைன்னா என் காலேஜில் ஒன்றும் கிடையாது, படிக்கிறது மட்டும்தான். நல்லா பார்த்துக்கோங்க. சீன் கணேஷ் காலேஜில் அவனை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு யாருமே இல்லையா? ஸோ கேர்ள்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சீன் கணேஷ். எந்த காலேஜ் நீ? அண்ணா யூனிவர்சிட்டி. மதுமிதா அண்ணா யூனிவர்சிட்டி. தேர்ஃபை என்ன சொல்ல வரீங்க முட்டபப்ஸ் நாராயணன்? இதை பற்றி வைஜு பேசுவாங்க. மதுமிதாவை டேமேஜ் பண்ணுறேன் நான் தெரிஞ்சுக்கல. இல்லை, ஒருவேளை அந்த காலையில் தெரியாத மதுமிதாவை மட்டும் பார்த்தானே நம்ம. மது you have to react. மது மெதுவா பதில் சொல்லுமா? Not right. அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஆஹா, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இதுக்கு நான் சிங்கிளாகவே இருந்துப்பேன். வக்கு இல்லாதவனுக்கு வத்த குழம்பா. என்ன நிற்கிற? ஒன்றும் இல்லை, கிளம்பலாமா? கிளம்பு. தேங்க்யூ. நான் சும்மா இருந்தால் கிளம்புன்னு அர்த்தம். சரி, இப்போ அடுத்து போட்டியாளர் யாருன்னா, அந்த போட்டியாளர் வேற யாரும் அல்ல, நிர்ஜரி. ராதை மனதில்
நெர்ஜரி என்னாச்சு? Just went out of breath a little towards the end. பிரெத்தில் ஐ திங்க் ரேஞ்ச் ரொம்ப கம்மி உங்களுக்கு. ஸோ பாட்டு சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். ஏன்னா பல்லவிலேயே அந்த ஹையஸ்ட் நோட் பாடும்போது இட் வெண்ட். ஃபார் மீ நெர்ஜரி யூ ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட். சில பாட்டில் வந்து ஒரு பாடும்போது இந்த மாதிரி சிங்கரே கிடையாதுன்னு நினைப்போம். அந்த மாதிரி யூ ஓன்லி கிவ் த இம்ப்ரெஷன். வேறு சில பாட்டு எடுத்து பாடும்போது இது அந்த நெர்ஜரி தானான்னு தோணும். ஸோ how do you change that? That is going to be your task. எனக்கு for me this song did not happen. That's it. Nirjari. Yes, ma'am. Song choice வேறு ஏதாவது சாங் இருந்தால் you could do much more better. Your voice and that song didn't gel. கண்டினியூஸாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இப்போ எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி இல்லாட்டி கூட ஒரு மெயின்டைன் பண்ணணும் ஒரு லெவல். அதுக்கு கீழே போகக்கூடாது. சரி சரி. எஸ் சார். இது கொஞ்சம் கஷ்டமான பாட்டு ஆக்சுவலி. இந்த மாதிரி பாட்டு பாடும்போது எல்லாம் கட 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 எல்லாம் டக் 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 கரெக்டாக வந்துட்டு இருக்கணும். ஸோ நம்ம கொஞ்சம் அங்கேயும் கரெக்டாக பாடுறோமோ ஒரு டவுட் வந்துடுதுன்னா அப்படியே அது இதாகிடும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி உங்கள் யூ ஃபெல்ட் கம்ஃபர்டபுள்? ஹவு டிட் இட் எப்படி நல்லா வந்ததா? ஓகே, நோ வரிஸ், பட் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே நிர்ஜரி, சொல்லுங்க. நல்லா பாடினீங்க. உங்களுக்கான டிப்ஸ் அட்வைஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இப்போ 50% உங்களுடைய பாடலில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அண்டு நம்ம வைரஸ் அவர்களுடைய மோதிரம் உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்றது வந்து கடைசியாக நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ உங்களுடைய காதல் கதைகள் ஏதாவது, முதல் லவ், முதல் க்ரஷ், அதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? அதெல்லாம் ஸ்கூலில் இருக்கா? எப்படி சொல்லுங்கள் பாப்பா. அதான் சீனியர்ஸ் சைட் அடிக்கிறது. சீனியரு? சின்ன வயசுலேயே சீனியரு? அவர் எத்தனாவது படிச்சிருந்தார் அப்போ? அதான் 8th standard 9th standard சும்மா சீனியர்ஸ் பார்த்து அப்படி சைட் அடிக்கிறது. அதுதான் தூரத்துலேருந்து தான். இதை நான் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு ஃப்ராங்காக சொன்னதை. சீன் கணேஷ், இவ்வளோ கூட நடக்கலையே உன் வாழ்க்கையில். Thank you so much, Nirjari. All the best. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer 4 powered by Energy தரும் கோல் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஸோ அடுத்ததாக நம்ம கல்லூரி சாலையில் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு சாய் சங்கர். கள்ளு மண்ணும் காணும் முன்ன காதல் ஒண்ணு உண்டாச்சு. ஆணு பெண்ணும் காதலிக்க பூமி எங்கு ரெண்டாச்சு. கட்டுப்பட்டு கெட்டாலும் கிட்டத்தட்ட செத்தாலும் ஒட்டுமொத்த கூட்டம் எல்லாம் காதலித்து சொதப்புவோம், காதலித்து சொதப்புவோம். டேய் விடுங்கடா, கிளாஸுக்கு போய் படுங்கடா. ஏன் கொடுமைய போலம்பத்தான் விடுங்கடா. போனதே 1000 கால். போனில் இந்த பேரை கூட தூக்கி விட்டாள். கோடி சாரி சொல்லி போட்ட SMS-ஐ குப்பலாடி ஏத்தி விட்டாள். It's over, எல்லாமே is over என்று சொல்லி ஓடி விட்டாளே. பார்வதி பாதி ரூட்டில் தள்ளி விட்டாளே. பார்வதி நெஞ்சில் முற்று புள்ளியிட்டாளே. பார்வதி முத்தமிட்டு கட்ட விட்டாளே. பார்வதி காதலுக்கு கொள்ளியிட்டாளே. கண்ணு மண்ணு காணும் முன்ன காதல் ஒண்ணு உண்டாச்சு. ஆணு பெண்ணும் காதலிக்க பூமி இங்கு ரெண்டாச்சு. காதலித்து சொதப்புவோம்.
போற வச்சேன் என் கதையில ட்ராஜடிய வர வச்சேன் ஊரெல்லாம் சுத்திட யார் இருக்கா பைக்கில் என்னை கூட்டி கொள்ள யார் இருக்கா மூவி போக மூட மாட்ட யார் இருக்கா மோட்டிவேஷன் யார் இருக்கா இட்ஸ் ஓவர் எல்லாமே இஸ் ஓவர் என்று சொல்லி ஓடிவிட்டானே பார்வதி பார்வதி கும்பமேட்டில் எத்தி விட்டானே பார்வதி பார்வதி சங்கூதி மூடி விட்டானே பார்வதி பார்வதி முத்தமிட்டு கத்த விட்டானே பார்வதி பார்வதி காதலுக்கு கொள்ளுகிட்டானே காதல் உண்டாச்சு ஆணு பெண்ணு காதலிக்க பூமி இங்கு ரெண்டாச்சு காதலித்து சொதப்புவோம் காதலித்து சொதப்புவோம் காதலித்து சொதப்புவோம் காதலித்து சொதப்புவோம் சாய் சார் காதலித்து சொதப்பலாம் பரவாயில்ல பாட்டு பாடி மட்டும் சொதப்ப வேண்டாங்க ஓகே அது மட்டும் பார்த்துக்கோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது நைஸ் எனர்ஜி ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் யூனோ நல்ல சேஞ்ச் இட்ஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கு அந்த ஃபீல் ஆஃப் த சாங் அப்படியே இருந்தது நல்லா ஜாலியாக இருந்தது சூப்பராக இருந்தது தேங்க்யூ சார் சாய் சங்கர் டெஃபினெட்லி நிறைய எஃபர்ட் போட்டிருக்கு லாஸ்ட் வாரம் கேட்டதோட நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது தேங்க்யூ மேம் தேங்க்ஸ் அ லாட் இப்படியே கண்டினியூ லைக் திஸ் ஓகே மேம் உங்களோட மேக்ஸிமம் நீங்கள் கொடுத்துருக்கு தேங்க்ஸ் ஃபார் தட் தேங்க்யூ மேம் சாய் மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் ஃப்ரம் மீ. ஏன்னா இந்த பாட்டு வரும்போது திருப்பி பழைய நோய் அஃபெக்ட் பண்ணுற சான்ஸ் இருக்குது. ஏன்னா பிகாஸ் த ப்ரெஷர் ஆன் த வேர்ட்ஸ், ஸோ அதெல்லாம் பண்ணும்போது சம்டைம்ஸ் யூ லூஸ் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி திங் எல்ஸ் த சாங். அதனால் மேலெல்லாம் வந்து அது இட் வாஸ் அ ப்ராப்ளம். பட் ப்ரோக்ரஸ்ன்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் தேர் இஸ் ப்ரோக்ரஸ். நல்லா டெஃபினெட்லி இதை விட மச் பெட்டர் பர்ஃபார்மன்ஸஸ் மியூசிக்கலி ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ. ஓகே சார், ஷூர் சார். உங்கள் டேலண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக இதெல்லாம் போகாது. ஓகே, குட் லக். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சாய் சங்கர், ஓகே, அற்புதமாக நல்லா பாட்டீங்க. ஓகே, வெரி குட் வெரி குட். ஸோ அப்போ 50% வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோதிரத்துக்கிட்ட நீங்கள் வந்து போயிட்டீங்க. ஓகேவா? மீதி 50% ஆனந்த் சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல் கதையை நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லாம் நிறையா பாடியிருக்கோம், கணேஷும் நானும் சேர்ந்து. ஸோ அப்படி பாடினும்போது அப்படி நிறையா பேர் வந்து நல்லா பாடிங்க அப்படின்னு கணேஷ்ட எஸ்பெஷலி நிறைய ஃபேன்ஸ் போய் சொல்லுவாங்க. ஆமாம் சொல்லுவாங்க. சில ஸ்டேஜ் நாங்கள் கல்ச்சரல்ஸ் போனேன், திருவிழாவுக்கு போனோம், அங்கே காணாமல் போனேன். இந்த கதையில நான் ஸ்டோரி தான். உன்னுடைய லவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒன்று சொல்ல. அவன் கதையை இவன் சொல்லட்டுமே. அவன் கணேஷோட கதையை இவன். ஆமா, ஓகே, நல்ல செம்ம ஐடியா சொன்னீங்க சார். ஓகே, அவன் கதையை சொல்லு. நீ எங்க அவன் காணா? மிஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, ஓடிட்டான் நினைக்கிறேன். அவன் இல்லை, பரவாயில்ல. இல்ல அவனுக்கு 6:30 மணிக்கு பிக்கப் பண்ணு. சார் ஆட்டோ ஓடுறானே, குழந்தைங்களா கூட்டு போறேன். ஓகே, இப்போ காலேஜாக போய் தான் பண்ணியிருக்கீங்க பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு. மியூசிக்யா? அப்படி சொல்லாதீங்க, அப்படி கொச்சப்படுத்தாதீங்க மியூசிக்கை. ஓ, எது எப்படியோ இப்போ கேள்வி கேட்டு நாங்கள் கொச்சப்படுத்திட்டோம். ஆமா, சரி, ஓகே. இவங்க வந்து இந்திய போராட்டத்தில் கலந்துட்டு வந்துருக்காங்க, காலேஜாக போயிட்டு நம்ம அதை கொச்சப்படுத்திட்டோம். ஓகே ஓகே, இப்போ அமுச்சு வச்சிருவோம். ப்ளீஸ் கோ நவ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக நம்மளுடைய கல்லூரி சாலையில் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு காதல் ஓவியம் சௌந்தர்யா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
சௌந்தர்யா. ஹலோ மேம். நல்லா பாடினேன் சௌந்தர்யா. Some portions are very good. You are having fun. Definitely அந்த எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நல்லா பாடு. Thank you so much. சௌந்தர்யா, பல்லவி பிரமாதமாக பாடினேன். அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. அப்புறம் டான்ஸ் ஆட ஆரம்பித்தேன் சரணத்தில். பட் பல்லவி த வே யூ ஸ்டார்டட் அப்படி இருந்தது. இட் வாஸ் ஸோ குட். அவ்வளோ பிரமாதமாக பாடினேன். சௌந்தர்யா, கிரேட் சாய்ஸ் ஆஃப் சாங். அழகாக பாடினீங்க. தே வேர் நைஸ் போர்ஷன்ஸ், சில போர்ஷன்ஸ் அவ்வளோ சரியில்லை. பட் ஓவரால் நல்ல எனர்ஜி இருந்தது, எக்ஸைட்மெண்ட் இருந்தது. யூ டிட் யுவர் பெஸ்ட். இட் வாஸ் நைஸ். குட். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, 50% 50-50 சான்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைரஸ் வைத்தியநாதன் அவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை வச்சிருக்கார். அந்த மோதிரம் வேணும் அப்படின்னா 50% பாடல்கள் உங்கள் ஆட்டிடியூட் அண்ட் 50% நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல் கதைகள் வந்து ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் வந்து இது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் 50 மார்க்ஸ் விளாட போகிறீங்களா, 100 மார்க்ஸ் விளாட போகிறீங்களா? 100 தான். 100 தானே? சொல்லுங்கள், உங்களுடைய காதல் அனுபவம் பற்றி சொல்லுங்கள். இருக்கு. ஐ அம் இன் லவ் வித் சமன். இப்போ நீங்கள் லவ் சொன்னீங்களா இல்லை அவரும் லவ் சொன்னாரா? நான் தான் சொன்னேன். நீ தான் சொன்னீங்க. ஹவு லாங்? இல்லை, ஆக்சுவலி ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சது காலேஜில் இருந்து. இந்தியாவில் இருக்காரா, ஸ்டேட்ஸில் இருக்காரா, ஆஸ்திரேலியாவில் இருக்காரா, என்ன? இந்தியாவில் தான் இருக்கு. இந்தியாவில் தான் இருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்காரா இல்லை வந்து அதர் ஸ்டேட்ஸில் இருக்காரா? தமிழ்நாட்டிலையும் இருக்கார். அப்படி சொல்ல ஏதோ கோடை மேலே உட்காந்துக்கிற மாதிரி பேனை பார்க்குறேன். ஓகே, சென்னையில் இருக்காரா இல்லை வந்து? இப்போ சென்னையில் இல்லை. இப்போ சென்னைக்கும் வரலாம். சென்னைக்கும் வரலாமா? சென்னைக்கு வரலாம். நான் கூப்பிட்டா வருவார். நீ கூப்பிட்டா வந்துடுவார். வெரி. எங்கே ஒரு தடவை கூப்பிடுங்க சவுண்டா. ரித்திக் ரோஷன். ரித்திக் ரோஷனை பற்றி அவன் நேரம் சொல்லிட்டு இருந்தேன். ஆமா. சார், நம்ம கல்லூரி சாலையில் நம்ம டாப் 28 ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம வைரஸ் வைத்தியநாதன் அவர்கள்ட்ட இருந்து அந்த மோதத்தை உசார் பண்ணணும் அப்படின்னு பாடிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வகையில் இப்போ அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க தயாராக காத்துட்டு இருக்காரு. வாழை இலை சைஸில் டை போட்டிருக்கிற நம்ம ஆந்திரா பாபு. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் சரத் சந்தோஷ். குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ தெப்பத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாசம் நெஞ்சத்திலே. காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். கவிளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான்.
ஜென்மம் நான் இல்ல பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உருவுக்காரன் யாரும் இங்கில்ல உள்ள மட்டும் நானே உசுரக்கூட தானே என் நண்பன் கேட்ட வாங்கிக்கென்ன சொல்லுவேன் என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னேன் பாரு நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன் சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடு வானம் பாடி நான் தான் காட்டுக்குயிலு மனசுக்குள்ளு பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் அவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ தெப்பத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாசம் நெஞ்சத்திலே காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் அவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் சூப்பர் சார். ஏன்னா we were only listening to your song. அந்த ஒரு சிங்கர் கிரியேட் பண்ணப்பட்ட எஃபெக்ட் ஆன் ஸ்டேஜ், தட் இஸ் த பெஸ்ட் தட் யூ கேன் டூ. வேற ஒன்றுமே வித் நத்திங் எல்ஸ், யூனோ, நோ மூமெண்ட், நத்திங். நீங்கள் சிங்கிள் ஹேண்டடாக யூ ஹோல்டிங் த சாங், நோ, ஜஸ்ட் வித் யுவர் சிங்கிங். அது ஹட்ஸ் ஆஃப், நோ, ஃபேண்டாஸ்டிக். இவ்வளோ பெரிய பெரிய ஃப்ரேசஸ் கவலையே படாமக்கு செம்மையாக பண்ணானே. ஐயோ, அமேசிங். ஷரத், டிக்ஷன் எல்லாம் எப்படி? சார் எனக்கு வந்து தமிழில் எங்கள் மாமி ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க சார். ஐ எம் ஸ்டேயிங் அட் ஹர் ஹோம், ஸோ ஷீ இஸ் ஹெல்பிங் மீ லாட். வெரி நைஸ். ரொம்ப நல்ல கிளாரிட்டி, எவ்ரி திங் இஸ் ஸோ குட். அது இட்ஸ் ரியலி கமெண்டபிள். நிஜமாவே அது கீப் இட் அப். ஒரே ஒரு இடத்துல பாடத்தான், அது பாடத்தான், அது மட்டும் ஏதாவது ஒரு குற்றம் சொல்லணுன்னா அதுதான். பட் அதர்வைஸ் யூனோ வெரி நல்ல கிளாரிட்டி ஆஃப் டிக்ஷன், ஃபேண்டாஸ்டிக் அண்ட் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. வெரி நைஸ். ஷரத் சூப்பர். தேங்க்யூ. எனக்கு பிரத் எப்படி நீங்கள் அதுதான் அந்தானே till there you are like this, அப்படியே ஒரு டேப்பர் ஆகாம பியூட்டிஃபுல். தேங்க்யூ. ఓకే ఈ బాబు ఆంధ్ర మే వచ్చిస్తాను. ఈ బాబా? ఆమా. ఎంత కారం. அவன் கழுத்தை சொரிஞ்சானா டென்ஷனா இருக்கான்னு அர்த்தம். அப்படியா? ஆமா. தொடைய சொரியிறானா ட்ரெயின் பின்னாடி போக போகுதுன்னு அர்த்தம். காலை இப்படி அடிக்கிறானா செட்டு இடிஞ்சு உள்ள போகுதுன்னு அர்த்தம். பிகாஸ் he is coming from that place. வெரி குட், வெரி குட். ஓகே. ஒரு பட்டல துப்பாக்கி எடுத்து ஃப்ளைட்டு இதை சுட்டுட்டு டம்மல் டம்மல்னு ஃப்ளைட்டு வீலை சுட்டுட்டு அப்படியே இந்த ஃப்ளைட் அப்படியே பிடிச்சி அப்படி தூக்கி இப்படி போடுவார். நிஜமாவா? ஆமா சார். ரொம்ப டூ மச் சார். சரத் நிஜமா இருக்காது? இல்லை சார், இது இல்லை. அப்படிலாம் இல்லையா? பெருசாக சப்போர்ட் பண்ணுறது. ட்ரெயின் பின்னாடி போகும்போது ஃப்ளைட்டை பிடிச்சி தூக்கி போட முடியாதா? ரேஷன் கடையில் ஒரு பிரச்சனை நடக்கும் சார். ஹீரோ அங்கேருந்து வந்து பொன்னி அரிசி மூட்டை இருக்கும், அதை எடுத்து பொல்லிர்னு ஒரு அடி 100 கிராம் கம்மியாக கொடுத்துருப்பான், ஏதோ மண்ணெண்ணெய் அது, அதுக்கு அரிசி மூட்டை எடுத்து அது இப்படி எடுத்து அடிப்பார். அவன் பக்கத்துல போய் விழுவான், பக்கத்து ரேஷன் கடையில் போய். அவன் அதுக்கு மேலே நீ நான் மூட்டை தீடி நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் பாரு. இவன் என்ன, இவனுக்கு காதல் கதை எல்லாம் கிடையாதானே? இவருக்கு இருக்கு. அதான் என்ன அப்படியே போய் 2 மணி. ஒன்றும் இல்லை சார். நீ எந்த ஏரியா? ஆந்திராவில் எந்த ஏரியா? வித்யாநகர். ஓகே. ஹைதராபாத்தில் நெக்லஸ் ரோடு இருக்கா? மகனை உனக்கு நெக்லஸ் ரோடு தெரிஞ்சதுன்னா அங்கே கண்டிப்பாக நீ யாரையா கூட்டு போய் லவ் பண்ணியிருக்க? யாரையும் கூட்டு போய் லவ் பண்ணவே இல்லை. உன்னை கூட்டு போய் எல்லாரும் லவ் பண்ணுவாங்களா? நிறைய பேரை பார்த்துருக்கேன் நாங்கள். అంత ఫ్యామిలీ ఒంటో ఫ్యామిలీ క్లాప్స్ చేస్తున్నారు. ఎక్కడ ఉన్నారు ఫ్యామిలీ? யார் எங்க இருக்காங்க? கை தூக்க சொல்லு. எங்க இருக்காங்க? இவங்க கூட இந்த 2 பேர். அவங்களாம் யாரு சொல்லுப்பா. மாமா பையன், மாமா. டேய், இவன் ஊ சொந்தக்காரனா? அவன் நெல்ஜி நெல்ஜி டான்ஸ் ஆடும்போதே தெரியும்டா. நான் அப்பயே கெஸ் பண்ணடா. டேய், வீண சவுண்டுக்குலாம் டான்ஸ் ஆடணும் அப்பயே நினைச்சேன். நம்ம ஊர்ல வீண சவுண்டுக்குலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஏஞ்சல்ஸ்லாம் ஓட விட்டுருவாங்க. அவங்களாம் அப்படி கிடையாது. ஹீரோவே வலிஞ்சு 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 அப்படியே புழு மாதிரி. யோமா. ஓகே, சொல்லு, லவ் மேட்டர் சொல்லு. இல்லை, நான் லவ் மேட்டர் ஒன்றுமே இல்லைனா எங்களை செட் பண்ணி விட சொல்றியா? ஓ, இவன் அப்படி சொல்றான். பேரண்ட்ஸ் சார் வந்துக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லை. இந்த பக்கம் திரும்பி சொல்ல மாட்டான்.
கோச்சிக்க மாட்டாங்கப்பா சொல்லு. அனந்த் சார் கிட்ட இருந்து அந்த மோதிரம் வேணும்னா தைரியமா சொல்லு. மாமி చెప్పండి லவ் மேட்டர் ஏமி லேதா லவ் இல்லையாம்பா. லவ் இல்ல மோதிரம் இல்ல போ. வாழை கலர்ல டை போட்டுருக்கும் போது தெரியும் உனக்கு இல்லைன்ட்டு. ஓகே ரொம்ப சந்தோஷம். ஓகே தேங்க்யூப்பா. தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஸோ நம்ம கல்லூரி சாலையில் அற்புதமான பாடல்கள்லாம் பாடிட்டுருக்கோம். இன்னையோட முக்கியமான டாஸ்க் என்ன அப்படின்னா நம்ம வைரஸ் வைத்தியநாதன் அவர்கள்ட்ட ஒரு சுண்டி விரலில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்டின் மோதிரம், ஓகே, அந்த மோதத்தை உசார் பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளோட கண்டஸ்டன்ட்லாம் பாடிருக்காங்க. அந்த வகையில் சூப்பராக பாடுறதுக்கு ஒருத்தர் வராரு. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ரமேஷ். போன தடவை வந்து ஸ்டீபன் சாரோட பாடையில் வந்து எனக்கு அந்த பேண்டோட எப்படி பாடணும்னு எனக்கு கண்டிப்பாக அது நல்லா தெரியல. அதனால் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. இந்த ரவுண்டில் நான் வந்து பாட்டு ரொம்ப பார்த்து நல்லா கரெக்டாக செலெக்ஷன் பண்ணி எடுத்திருக்கேன். அனந்த் சார்கிட்ட நான் பாடி காமிக்கும் கூட சொன்னார், இந்த பாட்டு உனக்கு சூட்டாக இருக்குது, இதில் உள்ள ஸ்டைலை கரெக்டாக நீ கொடுத்துட்டாலே போதும், இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலேஜுக்கு போவோம் கட்டடிக்க மாட்டோம் பாத்தியார நீயே கேளு முருகா, கோயிலுக்கு வருவோம் சைட்டடிக்க மாட்டோம் பொண்ணுங்கள நீயே கேளு முருகா, மயிலேறி போய் நீ வள்ளியத்தான் பார்த்த, சைக்கிள் ஏறி தேடி வந்தோம் ஒன்னத்தானே நாங்க, பூமியத்தான் சுத்தி நீ ஞான பழம் கேட்ட, படிச்சு படிச்சு கிழிச்சு போட்ட ஞான பழம் நாங்க. காலேஜுக்கு போவோம் கட்டடிக்க மாட்டோம், காலேஜுக்கு போவோம் கட்டடிக்க மாட்டோம் வாத்தியார நீயே கேளு முருகா, கோயிலுக்கு வருவோம் சைட்டடிக்க மாட்டோம் பொண்ணுங்கள நீயே கேளு முருகா. புஸ்தக நோட்டை தூக்கிதான் ஸ்கூலில் நாம அலைஞ்சோமே, ஒத்த நோட்டில் இனி பாடம் முடிப்போம், பலமுறை லீவு லெட்டரில் பாட்டிய நாம கொன்னோமே, விடுமுறையே இனி தேவையில்லை, யூனிஃபார்மு போடும் தொல்லை இல்லை, உப்பு மூட்டை தூக்க தேவையில்லை, அடங்கக்கா அடமக்கா உப்பு கடலை வாங்கி திப்போம் தப்பா கடலை போட மாட்டோம், காலேஜுக்கு போவோம் கட்டடிக்க மாட்டோம் பாட்டியார நீயே கேளு முருகா, கோயிலுக்கு வருவோம் சைட்டடிக்க மாட்டோம் பொண்ணுங்கள நீயே கேளு முருகா, மயிலேறி போய் நீ வள்ளியத்தான் பார்த்த, சைக்கிள் ஏறி தேடி வந்தோம் ஒன்னத்தானே நாங்க, பூமியத்தான் சுத்தி நீ ஞான பழம் கேட்ட, படிச்சு படிச்சு கிழிச்சு போட்ட ஞான பழம் நாங்க. காலேஜுக்கு போவோம் கட்டடிக்க மாட்டோம் பாத்தியார நீயே கேளு முருகா, கோயிலுக்கு வருவோம் சைட்டடிக்க மாட்டோம் பொண்ணுங்கள நீயே கேளு முருகா. ரமேஷ் சொல்லுங்கள் சார். நோட்ஸ் எல்லாம் எங்கேயோ இருந்தது, என்னாச்சு? அப்புறம் கடைசியில் தான் கொஞ்சம் அப்படியே சேர்ந்தது. ஸோ கொஞ்சம் கவனமாக பாடணுமா. ஸ்ருதி வந்து கொஞ்சம் அங்கேயும் பண்ண பரவாயில்ல, மொத்தமாகவே இது சரியா இல்லைனா இட்ஸ் நாட் டோன்ட் பி குட். ஓகே, கொஞ்சம் பார்த்துங்கம்மா ப்ளீஸ். ரமேஷ் சொல்லுங்கள். இது ரமேஷ், அந்த இந்தியன் காலேஜுக்கு போவோம் டாட்டா, அந்த லாஸ்ட் அந்த இதெல்லாம்
ஒரு இடத்துலையும் சரி வரல. கடைசி பல்லவியில் அது கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. ஆனால் பல்லவி லாஸ்ட் லைனில் அங்கே போயிடுச்சு. நீங்கள் இனி எஃபர்ட் போடணும், நிறைய எஃபர்ட் போடணும் பாட்டு இதில். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா இல்லாட்டினா ஏதாவது ஸ்ருதி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? இப்போ தான் சார் அங்கே இருக்கு, இனிமேல் தான் சார் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இந்த ஸ்ருதி சேர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அது மட்டும் நீங்கள் பண்ணால் போகிறோம். உங்களுக்கு டேலண்ட் இருக்குது நேச்சுரலாக. அவர் ஆனந்த் சாரை வச்சு நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களால் முன்னுக்கு போக முடியுமோ முன்னுக்கு போங்க. அந்த விஷயங்கள் கற்றுங்க. நீங்கள் என்னன்னு டெஃபினட்டாக உங்களுக்கு அது தேவை. ஜட்ஜஸ் அவங்க நம்ம சூழ்நிலையெல்லாம் பார்க்கணுன்னுலாம் இல்லை, நம்ம உடம்பு எப்படி இருக்குது அதெல்லாம் அவங்களுக்கு தேவை, அவங்க பாட்டு சரியாக இருக்கும், அவ்வளோதானே. ஆனால் இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது மற்றவங்களோட நம்ம ரொம்ப கீழே இருக்குமோன்ற ஒரு அந்த எண்ணமே நம்மளை இன்னும் ரொம்ப கீழே இறக்கிறது. அதுதான் ஒரு பாட முடியாத காரணத்துக்கு ரொம்ப காரணம். எனக்குள்ள ஒரு ஃப்ரீனஸ் இல்லைங்க. உண்மை எல்லாருமே பாடுறப்ப மெயினாக ஸ்ருதி தாளம் இது ரெண்டை மைண்டில் வச்சு தான் பாடுவாங்க. ஆனால் ரமேஷ் பாடுறப்ப மட்டும் மூணாவதாக ஒரு விஷயம் உடம்புக்குள்ளே வச்சுட்டு பாடுவான். ஏன்னா அவனுக்குள்ளே ஒரு வலி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவனுக்கு யாருக்குமே அவங்களுக்கு தெரியாது, அவனுக்கு அல்சர் இருக்குது. டெய்லியுமே வெளியில் போய் வாந்தி எடுத்துகிட்டு வருவான். ஏன்னா கொஞ்சம் ஹையாக போகிறப்ப முடியாது அவனால். அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இந்த ரங்கோலா சாங்ஸ் பாடுற அன்றைக்கெல்லாம் வெளியில் வந்து ரத்தமாக வாந்தி எடுத்தான். ஸோ ஐ திங்க் நீங்கள் வந்து இதில் மெடிக்கேஷன்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களாம்மா? மருந்தெல்லாம் சாப்பிட்றீங்களா? நானும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதில் அலைச்சல் சார். நல்லா வாந்தி வந்து இங்கே இவ்வளோ தூரம் வந்து நின்று இருக்க இத்தனை பேர் முன்னாடி பாடுறேன்னா உண்மையாகவே இதை விட பெருமையான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, சூப்பர். கல்லூரி சாலையில் இந்த நாளில் வந்து ஒரு முக்கியமான டாஸ்க் வந்து வைரஸ் வைத்தியநாதன் அவர்கள் வச்சிருந்தாரு. இன்னைக்கு பாடுறவங்களில் வந்து சிறப்பாக ஆட்டிடியூடாக அழகாக பாடுறவங்க மட்டும் இல்லாமல் அவங்களுடைய காதல் அனுபவம் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறவங்களுக்கும் வந்து அவர் விரலில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான டைமண்ட் மோதிரத்தை யாருக்கு கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைரஸ் அவர்கள்ட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்க சார். இந்த ரித்திக் ரோஷன் சொன்னதுக்கு பின்னால ஆக்சுவலி வேற யாரும் இருந்தாங்க. அவரை சேவ் பண்றதுக்காக ரித்திக் ரோஷன் சொன்னா 2 கௌரவத்தையும் காப்பாத்தினதுனால இந்த மோதிரம் கோஸ் டு சௌந்தர்யா. பட் பாட்டு மியூசிக் ஒருத்தர் வந்து எல்லாரும் டிஃபீட் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு இந்த மோதிரம். ஷரத் வாங்க ஷரத். காட்டுக்குயில் மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். அவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். வைரஸ் வைத்தியநாதர்களுக்கு நன்றி. ஓகே சார், நம்ம கல்லூரி சாலையில் இன்றைய நாளுடைய பர்ஃபார்மன்ஸாக முடிஞ்சது. நாளைக்கும் உங்களுக்கு வந்து கல்லூரி சாலையில் நிறைய விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. அதுவரை உங்களோட விடை பெறுவது பப்பரப்பேட்டை பாலாஜி அண்ட் மகாபானந்த். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். குட் நைட்.